Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யுஎஸ் ஆயில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $3 பக்கம் மேலே வந்துட்டுருக்கு. அதாவது ஓப்பனான இடத்துலேருந்து ஓப்பனான இடம் வந்து ஒரு 101.66, அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $3 மேலே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட $104க்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன ரீசனுங்கிறது நம்ம பார்த்தது தான், அதாவது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அந்த நியூஸ் தான் மறுபடியும் வந்துட்டுருக்கு. அதாவது ஈரானோட 14 பாயிண்ட் ப்ரொபோஸலை வந்து அமெரிக்கா வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஈரானை வந்து மிரட்டுற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட வேவர், அதாவது ரஷ்யாவோட வேவரை வந்து அமெரிக்கா வந்து கட் பண்ண போகிறதா நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ளை வந்து பாதிக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஆயில் வந்து டிமாண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டிமாண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலில் மட்டும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆகும் எப்படியும். அதாவது ஒரு $3 வந்து பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி நமக்கு க்ளோஸ் வந்து 10,085, ஒரு 250 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா 10,350 சம்திங்கில் ஓப்பன் ஆகும். ஸோ 350 ஓப்பன் ஆனது அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணால் 10,535 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக தான் பார்க்கணுமே தவிர பிரேக் அவுட்டாக வந்து பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 3 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதாவது 10,551 கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3,000 பாயிண்ட் 2,000 பாயிண்டெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வச்சு மினிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் 10,535 வரைக்கும் ரீச் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வந்து டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மார்னிங்லேயே நமக்கு வந்து இறங்கிடுச்சுன்னா கூட ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 9,956. ஸோ இந்த இடம் வந்தால் ஸோ மறுபடியும் நமக்கு வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஒரு டெக்னிக்கல் வைஸாக தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமே தவிர ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேசிக்ஸில் நமக்கு வந்து ஆயில் வந்து டிமாண்டு தான். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல வர்றப்போ 10,535 வர்றப்போ ஏதாவது ஒரு நியூஸ் சப்ளை நியூஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை சீஸ் ஃபயர் வந்து கண்டினியூ ஆகும், இது நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை வந்து திறக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தாங்க இந்த இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கொடுக்குறாங்களா, இல்லை டெக்னிக்கல் வைஸாக மட்டும் ஒரு 200 பாயிண்ட் இறங்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கண்டினியூஸாக டிமாண்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது 296.6, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 281.7. ஓகேங்களா, ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னோட எண்டே பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, 296.6 வரைக்கும் இருக்குது. இப்போதைக்கு ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் வந்து டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஒரேடியாக நமக்கு வந்து ஒரு 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் வரலன்னா கூட கண்டிப்பாக ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் ஓப்பனான இடத்துல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பை சைடில். ஓகே, இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கோல்டோட சப்போர்ட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி கோல்டோட ரெசிஸ்டன்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எப்படியும் வந்து நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது ஃப்ரைடேவோட லோ. ஸோ 1,58,131. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் 1,58,131 வந்தால் ஸோ அங்கேருந்து அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஓப்பன் ஆன இடத்துலேருந்தே நமக்கு வந்து ஃபால் ஆனது அப்படின்னா 1,54,868ங்கிறது நெக்ஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். எப்படி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் 1.87 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது மைனஸில் இருக்குது. ஸோ 2,68,608ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட்டுங்கிறது 2,38,345. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பரும் நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் செல்லிங் தாங்க. இந்த குளோபல் இண்டெக்ஸ் நமக்கு வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது இன்றைக்கி அதாவது ஃப்ரைடேவோட க்ளோசிங் தான் 1,334. ஸோ 1,334 மறுபடியும் வந்தாலும் சரி, இல்லைனா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, காப்பர் மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓவராலாக க்ரூட் ஆயிலுங்கிறது 10,535
வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி நிஃப்டி சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு, குளோபல் நியூஸு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நேற்றே வந்து நிறையா கொஞ்சம் எச்சரிக்கை மாதிரி விட்டுருக்கிறாரு. 10 ஆண்டுகளில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மறுபடியும் வந்து வளரத்துக்கே இன்னும் 10 ஆண்டுகள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நமக்கு மார்க்கெட் டவுனில் தான். இன்றைக்கி காலையில் நிஃப்டி நிஃப்டியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 220 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி நேற்று நிஃப்டியில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வீக்லி சார்ட்டில் டெய்லி சார்ட் டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த எம் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்டர்டே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 218 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அதை பேஸ் பண்ணி அது மறுபடியும் செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு 5 பாயிண்ட் இறங்கி தான் இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எதுவுமே ரெக்கவரி வந்து நடக்கலை. ஸோ காலையில் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5.88 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளார நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸோ 12 பாயிண்ட்ஸோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து நமக்கு 3.52%, 2.16%. ஓவராலாக கொஞ்சம் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் நிஃப்டி வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்னும் நெகட்டிவ், அதாவது இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வேணால் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கலாமே தவிர ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நெகட்டிவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ நிஃப்டி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கேப் டவுன் ஓப்பனிங், அங்கேருந்து கொஞ்சம் செல்லிங். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.